This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தங்கத்திற்கு இணையாக வெள்ளி. இது நடந்தால் ரேட் பறக்கும். ஆனால் நடக்குமா? ஆனந்த் சீனிவாசன் கூறுகிறார். இந்தியாவில் தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. மற்றொரு பக்கம் வெள்ளி விலையும் கூட தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இதற்கிடையே தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறித்து ஆனந்த் சீனிவாசன் பல முக்கிய கருத்துக்களை கூறியுள்ளார். இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். நமது நாட்டில் தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. இடையில் ஓரிரு நாட்கள் குறைந்தாலும் கூட பெரும்பாலான நாட்கள் தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இதே ரேஞ்சில் போனால் மிக விரைவில் 1 கிராம் தங்கம் விலையே 10,000 தாண்டிவிடும் கூட என்று சொல்கிறார். சென்னையில் நேற்றைய தினம் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 35 ரூபாய் உயர்ந்து 8,720க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 24 கேரட் தங்கம் 1 கிராம் 33 குறைந்து 9,518க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலையும் கூட கடந்த சில காலங்களாகவே கணிசமாக உயர்ந்து வருகிறது. சென்னையில் நேற்று 1 கிராம் வெள்ளி ஒரு 1,09,800க்கும் 1 கிலோ வெள்ளி விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 190 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கிடையே நெட்சன்கள் தங்கம் டு வெள்ளி விகிதம் என்றே ஒற்றரை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது 1 அவுன்ஸ் தங்கத்தை வாங்க நமக்கு எவ்வளவு அவுன்ஸ் வெள்ளி வேண்டும் என்பதை இந்த விகிதம். 1980களில் இந்த தங்கம் வெள்ளி விகிதம் 17.1 ஆக இருந்தது. ஆனால் இப்பொழுது 81 அதிகரித்து விட்டது. இதனால் வரும் நாட்களில் தங்கம் விலையை காட்டிலும் வெள்ளி விலை ஜெட் வேகத்தில் உயரும் என்று, தங்கம் வெள்ளி விகிதம் குறையும் என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநரான ஆனந்த் சீனிவாசன் இது குறித்து விளக்கியுள்ளார். தங்கம் வெள்ளி இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் குறித்து விளக்கிய அவர் வெள்ளி விலை அதிகரிக்குமா என்பது குறித்தும் விளக்கினார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் சேனலில் தங்கம் அதிகரிக்கும் அளவுக்கு வெள்ளி அதிகரிக்காது. சிலர் தங்கம் வெள்ளி விகிதம் என்றெல்லாம் சொல்வார்கள். அதில் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. வெள்ளியை எந்த ஒரு நாட்டில் மத்தியில் வாங்கியும் வாங்காது. இந்த விகிதம் எல்லாம் 100க்கு வரை கூட போகலாம். தங்கத்திற்கு பணத்திற்கும் தொடர்பு இருக்காது. அதே நேரம் வெள்ளிக்கும் பணத்திற்கும் தொடர்பு இல்லை. கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு லிங் இருந்து உண்மைதான். ஆனால் எப்போது சில்லறையும் தங்கமாக கருதினார்கள். தங்கம் வெள்ளி என இரண்டையும் அவ்வப்போது கரன்சியாக கருதினார்கள். குறிப்பாக இந்தியாவில் வெள்ளி கரன்சியாக கருதப்பட்டது. 110 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அப்பொழுது நமது நாட்டின் கரன்சி வெள்ளியாக இருந்தது. வெள்ளி விலை அதிகரித்த நிலையில் பலரும் கரன்சியாக இருந்த வெள்ளிக்காயினை உருக்கி வெள்ளியாக விற்றுவிட்டனர். இதன் பிறகே பிரிட்டனின் லார்ட் கிரீன்ஸ் வந்த சிக்கலை சமாளித்தார். இதுபோல பிரச்சனை வந்தால் நமது நாட்டின் வெள்ளிக்கும் கரன்சிக்கும் இடையே தொடர்பு கட் ஆகிவிட்டது. தங்கத்தை உலக நாடுகளின் மத்திய வங்கி வாங்கும். ஆனால் வெள்ளியை எந்த ஒரு நாடும் வாங்காது. புழக்கத்தில் உள்ள பணத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் இடையேயான கோப்பு அதிகரித்தே வரும். எனவே வெள்ளியால் தங்கத்தை எட்டி பிடிக்கவே முடியாது. ஒருவேளை சீனா மத்திய வங்கி வெள்ளியை வாங்கி குவிக்கிறது என வைத்துக்கொள்வோம். அப்பொழுதுதான் வெள்ளி விலை அதிகரிக்கும் என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.